புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம், குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனரும் 5 தலைமுறை பாரம்பரிய தாந்திரீக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேதுநாராயணன் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க? இறைவனல்ல நல்லா இருக்கோம் மேம். ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராஹி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரியநாசினி இஷ்டகாமப்பிரதாயினி வாராஹி நமோஸ்துதே. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டு கழிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவோம். வணக்கம் மேம். நிகழ்ச்சி போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நம்மளுடைய நேரம் நல்ல நேரம் நீங்கள் தொடங்கி இதோட 7 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. நம்ம நிகழ்ச்சி தொடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டீம்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு அது தெரியுமா சார்? டெஃபினட்டாக மேம், ரொம்ப நன்றி. முதல்ல இந்த வாய்ப்பை கொடுத்த நம்ம புதியுகம் சேனலோட முதலாளி சாருக்கும் மேடமுக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி அடியனையும் அழகாக காட்டக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய எல்லா டீம் மெம்பர்ஸ், அதே மாதிரி இந்த ஸ்டைலிஸ்ட் எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளையா, உங்கள் வீட்டில் ஒருத்தனா என்னை இந்த 2019லேருந்து என்னை நீங்கள் பார்த்து நான் நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே உறுதுணையாக நிற்கக்கூடிய நம்ம புதியுகம் நேயர்களுக்கும், நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்கள் அத்தனை பேருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் உங்கள் பாதம் தொட்டு வணங்கி, வயதில் பெரியவங்களாக இருக்கவங்க பாதம் தொட்டு வணங்கி, நிறைய பேருக்கு நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு இந்த புதியுகம் டிவி தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்களாக, ஒரு மீடியா இன்ஃப்ளூயன்ஸுன்றதை நம்ம பாசிட்டிவ் சைடில் நம்ம பண்ணுறனால எத்தனையோ பேர் இது மூலமாக பயனடைகிறதுக்கான காரணமாக இருக்கக்கூடிய அந்த நாதமான, அதாவது பேஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய புதியுகம் டிவிக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். உயிருள்ள வரை நம்ம புதியுகம் டிவி நம்ம மறக்க மாட்டோம்ன்றது தான் யதார்த்த உண்மை. நன்றி நேயர்களே. நிச்சயமாக இந்த 7 இயர்ஸ் இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ஷோ பண்ணுறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. தாந்திரிகம் சார்ந்த நிறைய ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துட்ருக்கீங்க. தாந்திரிகம்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்குமே அதனால் நீங்கள் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஷேர் பண்ணிட்டுருக்கீங்க சார். உங்களுடைய இந்த பயணம் மென்மேலும் வளர எங்களுடைய டீம் சார்பாகவும் புதியுகம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். மிக்க நன்றி. வேணும். சரி, மிக்க நன்றி. ஓகே. இப்போது பொதுவாக ஒருத்தருடைய சக்ஸஸ் அப்படின்னும் போது அது அவங்களுடைய விடாமுயற்சினால நடக்கிறதா, தன்னம்பிக்கையினால நடக்கிறதா, இல்லைன்னா ஜாதக கட்டம் அதுக்கு முக்கியமா, இல்லை எனக்கு டைம்லாம் நான் பார்க்க மாட்டேன், நான் வழிபாடு பண்ணுறேன், நான் கடவுளை நம்புகிறேன், எனக்கு அது அவர் என்னை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய விஷயத்தினால வெற்றி கிடைக்குதா சார்? இதுக்கும் பார்த்தீங்கன்னா அவனருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்லலாம். அதுக்கும் அந்த சுவாமியை கும்பிடணுன்னாலும் அது கட்டத்தில் இருந்தால் தான். நான் ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் இது அனுபவம், இது ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங். எனது அன்பார்ந்த நேயர்களே, எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன தெரியும், அதனால் அன்பாக சொல்கிறேன். நம்ம சுவாமியை வணங்கணுன்னாலும் அதுக்கும் ஜாதகத்தில் இடம் இருந்தால் தான் பண்ண முடியும். நம்ம எவ்வளவோ டேலண்ட்டாக இருப்போம், அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோம், செய்வோம். ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நவக்கோள்களோட ஆட்சியில் தான் அந்த கலியுகம் இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இதுதான் நம்ம சில பேர் குட் டைம் பேட் டைம்னு சொல்லுவாங்க. இது எல்லா நபருக்கும் இது பொருந்தும். ஒரு எளிமையாக இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும், வலிமையாக இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும். அப்போ அந்த காலதேச வர்த்தமானத்தை உணர்ந்து, அதாவது கால நேரங்கள் ஏன் பண்ணாங்க, சில பேர்லாம் இன்றைக்கெல்லாம் நிறைய பேசுகிறாங்க, அதெல்லாம் சும்மா ஒன்றும் கிடையாதுங்க, அதெல்லாம் ஹார்ட் ஒர்க் தான் அப்படின்பாங்க. அப்படி பேசுகிறதுக்கும் ஜாதகத்தில் இடம் இருந்தால் தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்படின்னும் போது அந்த ஜாதகம்ன்றது பார்த்திங்கன்னா அது ஒரு என்னமோ ஒரு இது மாதிரியோ மாயை மாதிரியோ அப்படிலாம் கிடையாதுங்க. இதெல்லாம் ஆதி காலங்களில், ராமர் காலங்களில், கிருஷ்ணர் காலங்கள்லேருந்தே ஜோதிடம் என்பது உண்மை. அப்படிங்கும்போது ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை. அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம், அதை எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகிறோம்னு வரும்போது முன்னாடி வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளோ பெரிய பிரச்சனைகளோ காட்டி கொடுக்கக்கூடிய விஷயங்களும், அதே மாதிரி நமக்கு நல்ல காலங்கள் வருதுன்னா அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அதுதான் பரிகாரம். இப்போ ஒருத்தருக்கு நல்ல காலம் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அந்த டயத்தில் நல்லா கொரட்டை விட்டு தூக்கிட்டு இருந்தால் நல்லா கொரட்டை விட்டு தூங்க தான் தோணும். அப்படி இல்லை. அதே மாதிரி ஒரு தீய காலம் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். கார்லேயே வேகமாக ஓட்டிகிட்டே போகிறோம், ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னா நம்ம ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். இது மூலமாக தான் இன்றைக்கி வளர்ந்துட்டு இருக்கிற
மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கட்டும், வளர்ந்துட்டு வரக்கூடிய ஆண்டர்பிரனர்ஸாக இருக்கட்டும், அதாவது தொழிலதிபர்களாக இருக்கட்டும், ஏன் இதெல்லாம் நம்புகிறாங்கன்னா நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாடி தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழி நடத்தி போகும்போது முயற்சியோடு சேர்ந்து இதையும் பயன்படுத்திக்கும் போது இந்த கருவியாகப்பட்ட ஜோதிடம்ன்ற ஒரு அற்புதமான ஒரு கலை வந்து உங்களுக்கு கருவியாக செயல்பட்டு ஜெயிக்க வைக்குதுங்கிறது தான் சத்தியமான உண்மை. இதில் இன்னும் சில கேள்விகள் இருக்குது சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர்கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஒசூர்ல இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? உங்க பையனுக்கு திருமணத்துக்காக வேலைக்காக கொஞ்சம் பாக்குறேம்மா. சரிம்மா, பையனோட பேர் சொல்லுங்க, ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. சிவகுமார். 21. இல்ல, ராசி நட்சத்திரம் மட்டும் சொல்லுங்க. ராசி மகர ராசி, நட்சத்திரம் திருவண்ணம் நட்சத்திரம், லக்னம் மேசலக்னம். சரி, என்ன வயதாகுது பையனுக்கு? கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, பேசுங்க. அம்மா காலை வணக்கம்மா. பையனோட ஏஜ் என்னம்மா? ஏஜ் 42. ஆமாம், பையனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாம்மா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு தார ஜாதகத்துக்குள்ள அமைப்புமா. ஒருவேளை முதல் கல்யாணம் நடக்கலைன்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ வரக்கூடிய காலங்களில் நீங்கள் என்ன செய்யுங்கம்மா, விடாமல் திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சி ஓம் சவும் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சவும் நமக. இன்றைக்கி நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியான காலர்ன்ற அடிப்படையில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6 இந்த டயத்தில் வந்து கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கம்மா. காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மந்திரத்துக்கான விஷயங்களும் சில அன்பு பரிசும் உங்கள் வீட்டுக்கு ஹொசூருக்கு அனுப்பிச்சி தரோம்மா. அதே மாதிரி இன்றைக்கி யாரெல்லாம் இன்றைக்கி கால் பண்ணுறீங்களோ எல்லாருக்குமே அந்த ஒரு அன்பு பரிசு நம்ம ஒரு கணக்குக்காக நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் தரப்போகிறோம். அதனால் தொடர்ந்து எல்லாருமே வந்து இந்த இதில் பங்கேற்கணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் செல்விங்க. கிருஷ்ணகிரியிலேருந்து பேசுகிறேன். யாருக்கா கேட்குறீங்கம்மா? வீட்டுக்காக கேட்குறேங்க. கணவரோட பேர் சொல்லுங்க. அவர் பேர் வேலு. ஓகே, ராசி நட்சத்திரம் லக்னம்மா? அவருக்கு ஜாதகமெல்லாம் எதுவுமே இல்லைங்க. சரி, அவருடைய வயது சொல்லிட்டு உங்க கேள்வி கேளுங்க. அவருக்கு 67. அம்மா காலை வணக்கம்மா, உங்களோட கேள்வி கேளுங்கம்மா. வணக்கங்க ஐயா. வீடு கட்டணுங்க ஐயா. கட்டினதுல இருந்து ரொம்ப கடனா இருக்கு. ஆமா, அது இல்லம்மா, உங்களுக்கு வீட்டுல பிரச்சனை இல்லம்மா. நீங்க அந்த அதாவது குலதெய்வ வழிபாடுல இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது உங்களுடைய பங்காளிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த விஷயங்களை சரி பண்ணிட்டுமா சந்தோஷமா தினசரி அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அந்த மீசமுறுக்கின தெய்வத்தை விடாம வழிபாடு செய்யுங்க. வீடுல கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குல விஷயம் இல்லாம அவரவருடைய பிறந்த காலங்கள் வரும் பொழுதுதான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால வீடை வந்து பழி சொல்ல வேண்டாம். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே வீடு சரியில்லைன்னு சொன்னோம்னா அது தப்பாக போயிடுமா. அதனால் அதை அப்படி பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணுங்கம்மா. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்றைக்கி கிஃப்ட் தரோன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் வீடு தேடி ஒரு ஆன்மீக பரிசு வருமா, அதை எப்படி வழிபடணுன்றதையும் எங்கள் ஸ்டாஃப் கைட் பண்ணுங்கம்மா. மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கட்டும். நன்றி. நன்றி. அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? வணக்கம், டிவி வால்யூம் குறைச்சிருங்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கள். அம்மா, நீங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க பேரு? சரி, உங்க கேள்வியை கேட்கலாம், தொடர்ந்து கேளுங்க. போன்ல பேசுங்க, டிவி பார்க்காதீங்க. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. அடுத்த வணக்கம் சார், உங்க பேரு? மாரியப்பன் மேடம். உங்க கேள்வியை கேட்கலாம் சார். ஹலோ மேடம். சார் உங்க கேள்வியை கேளுங்க. சார் பேர் மாரியப்பன். மாரியப்பன் ஐயா, நீங்க உங்க கேள்வியை கேட்கலாம். கேட்டை நட்சத்திரம் சார். விஜயராசி கேட்டை நட்சத்திரம். என்னோட வீட்டுக்கும் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விற்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அதை விட்டுட்டு ஐயா நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் சொந்த ஊர் தென்காசிங்க. இப்ப இருக்கிறது சென்னையில இருக்கேன். அப்படியா? எங்க வீட்டை விற்கணுங்கிறாங்க? தென்காசி வீட்டையா? தென்காசி வீட்டு. வீடெல்லாம் விற்காதீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. சரியா? அது வந்து வீட்டுல விஷயமே இல்லை. அது பூர்வீக வீடா இருந்தாலும் சரி, நீங்க கட்டின வீடா இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயா. அந்த வாஸ்துங்கிற பேர்ல எந்த ஒரு கலையும் அடுத்தவங்களை பயமுறுத்துற கலையா இருக்கக்கூடாதுங்கய்யா. நமக்கு திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய கலைக்கு தான் சித்தர்களும் முனிவர்களும் நமக்கு கற்றுக் கொடுத்த கலை. அதனால் அந்த பூர்வீக வீட்டில் உங்கள் மூதாதையர்கள் வந்து நல்லா இருக்கணும், பரம்பரை நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் பண்ணியிருப்பாங்க. இந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கெல்லாம் பார்த்து ரொம்ப பயப்படாதீங்க. அதுக்கு மீறி இருக்கக்கூடிய நம்ம ஈசன், தென்காசியில் இருக்கக்கூடிய ஈசனை மனசார கும்பிடுங்க. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ வாராகி அம்மனை கும்பிட்டுட்டு வாங்க. நிலம் சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாராகி அம்மன் தீர்த்து தருவாங்க ஐயா. அதனால் இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய இதில் பேச்சை கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஐயா. பேச்சினால நிறைய பிரச்சனைகள் வரும். என்றைக்காவது வாய்ப்புகள் இருந்தால் சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை முறையாக பணம் கட்டி வருவீங்கன்னா எங்களை பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக பேசினனால இன்றைக்கி சாயங்காலம் 4 to 5 பேசுங்க.
உங்களுக்கு ஆன்மீக பரிசு உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வைப்போம்யா. நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? மேடம் விஸ்வநாதன் ஊட்டி மேடம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் மேடம். உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் கடக லக்னம் மேடம். கடக லக்னம். உங்களுடைய வயது? வயது 50 ஆச்சு மேடம். உங்க கேள்வியை கேட்கலாம் சார். சார் வணக்கம் சார். காலை வணக்கம் விஸ்வநாதன் சார். ஏற்கனவே ஃபோன் பண்ணியிருந்தீங்களா ஒரு 2 months முன்னாடி? ஆமாம் சார், பண்ணியிருக்கேன் சார். சரிங்க விஸ்வநாதன் சார், சார் கேளுங்க. இப்போ எனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல சார், உடம்பு சரியில்லை, என்ன பண்ணும் சார்? நான் போன தடவை உங்களுக்கு சொன்ன அதே விஷயந்தான் விஸ்வநாதன் சார். நீங்கள் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடமோ இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கி எனக்கு பேசியிருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க, எங்கள் ஸ்டாஃப்கிட்ட வாங்கிக்கோங்க. உங்களுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் உங்களுக்கு மட்டும் தான் சொல்கிறேன். ஏன்னா இது நீங்கள் 2-3 தடவை நீங்கள் கேட்குறனால, அன்பாக கேட்குறனால சொல்கிறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க ஐயா. நானே உங்களுக்கு இந்த வீக்கில் உங்களுக்கு கால் பண்ணுறேன். நான் சொல்கிற வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. நிறைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கட்டும். இன்றைக்கி நீங்கள் அதிர்ஷ்ட காலராக, அதாவது கால் பண்ணியிருந்தனால இன்றைக்கி 4 to 5 கால் பண்ணுங்கள். உங்களோட அட்ரஸும் கொடுங்க, ஃபோன் நம்பரும் கொடுங்க. உங்களுக்கு ஒரு ஆன்மீக பரிசு அனுப்பிச்சு தரோம் விஸ்வநாதன் சார். நன்றி. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்க பேர் எந்த ஊர்லேருந்து? நேரம் நல்ல நேரம்ல இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். இப்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க கடவுளை வழிபாடு பண்ணணும் அப்படின்னாலுமே அந்த கட்டத்தில் இருக்கணும், இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு. அப்போது எங்களுக்கு கடவுள் மேலே எப்போவுமே ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ அப்பா அம்மா சொல்லி கொடுத்து நம்ம அதுபடி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னும் போது ஜாதக கட்டம் பார்த்தா எல்லாருமே வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க சார். அப்படி இல்லைங்க. நான் சொல்கிறது அது என்னென்னா, நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ நீங்களே இருப்பீங்க என் அன்பார்ந்த நேயர்களே, சுவாமி மேலே அவ்வளோ காதல் வச்சுருப்பீங்க. சுவாமி கும்பிடாமல் உங்களால் இருக்கவே முடியாது. ஆனால் சில காலங்களில் கட்டத்தில் நேரம் சரியில்லாமல் இருக்கும்போது உங்களால் விளக்கு கூட ஏற்றி வைக்க முடியாது. குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஐயோ, இங்கே பெருமாள் கோயிலுக்கு போகணுமே, இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகணுமே, இப்படி போனால் நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களால் கால் எடுத்து வெளியே வைக்க முடியாது, உடம்புல முடியாமல் போயிடும். ஸோ நான் இதை தான் சொல்கிறேன். சரி, சுவாமிக்கு மீறி எதுவுமே கிடையாது, சரிங்களா? அப்படிங்கும்போது அதை தான் நான் எடுத்த உடனே சொன்னேன், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அதுக்கு தான் அந்த வார்த்தையை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த சுவாமியை வழிபடணும்னாலும் சுவாமி வரணும்னாலும் சில நேரங்களில் என்ன ஆகிடும்னா சுவாமி தான் வசந்தது. ஆனால் அந்த கிரகங்களோட தன்மை சுவாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு இருந்ததுன்னா இதை எத்தனையோ நேயர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த கெட்ட காலங்கள் வரும்போது தெய்வம் நம்மளை விளக்கும் போது அந்த ஜோதிட ரீதியாக நீங்கள் பார்த்துக்கும் போது உங்கள் கட்டங்களை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை செய்யும் பொழுது தெய்வத்துக்கிட்ட நெருங்கணும்னா நெருங்கினாதான் பல விஷயங்கள் சரியாகுங்கிறது தான் யதார்த்த உண்மை என்பர்களே. புரிஞ்சது சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, போன்ல பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்துமா? அம்மா டிவி பார்க்காதீங்க. சரி, டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, டிவி பார்க்காதீங்க. உங்க கேள்வியே கேட்கலாமா? சரிம்மா. என் பேர் ஆஷாம்மா. சொல்லுங்கம்மா, உங்க கேள்வியை கேளுங்க. நாங்க வீடு எப்ப கட்டுவோம்ன்றது கேட்கறதுக்காக பண்ணியிருக்கேன். சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் தெரிஞ்சா சொல்லுங்கம்மா. அவருடைய பேர் விஜயராகவன். ராசி ரிஷப ராசி, நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். சரி, லக்னம் தெரியாது. வயது? நாங்க வயசு 62 ஆகுது. பேசுங்கம்மா. அம்மா காலை வணக்கம் ஆஷா மேடம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா, உங்கள்கிட்ட பேசினதில் ரொம்ப சந்தோஷமா. அம்மா, இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம். பட் இருந்தாலும் நீங்கள் அந்த நட்சத்திரம் இதை வச்சு சொல்கிற அடிப்படையில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாம்மா சில நேரங்களில் இந்த வாஸ்துவை நீங்கள் ரொம்ப நம்பாதீங்கம்மா, சரியா? இதனாலேயே பல வீடுகள் உங்களுக்கு தட்டி போகுமா. அப்படிங்கும்போது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தவறான பாதையில் சில இடங்களில் இருந்தது அப்படின்னா, அதாவது பிளானட்டோரியல் கன்ஜங்ஷன்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஒரு சில இடங்களில் இருந்தால் தான் அந்த இடம் நம்மளை ஜெயிக்க வைக்குமா. அதனால் இந்த வாஸ்து இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் இது பேர் சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாங்கிறதா சொல்கிறேம்மா. அப்படிங்கும்போது இப்போ அப்படி கிடைக்கலனாலும் ரொம்ப வருத்தப்படாதீங்க. பட் வீடு வாங்கி பண்ணுறதோட அப்பார்ட்மெண்ட் லைஃப் உங்களுக்கு நல்லா இருக்குமா, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தை மாதத்துக்குள்ளே கிடைக்கும். ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாமா. அப்படி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த டயத்தில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கம்மா. எப்பயுமே விடாமல் அவர் வழிபட வேண்டிய தெய்வம் யார், இது சம்மந்தமாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னா, நம்ம இதில் இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய அரங்கநாதரையும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய தட் இஸ் லைக் திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரியும் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. நிறைய மாற்றங்கள் கிடைக்கட்டுமா. நன்றி. நன்றி. தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்மா. நான்
சொல்லுங்கம்மா உங்க பண்ருட்டில பேர். இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? பையனுக்காகம்மா. பையனோட பேரு, வயது சொல்லுங்க. ரோஹித் தருண், 26 வயசு. ராசி துலா நட்சத்திரம் ராசி. லக்னம். துலா ராசி, ரிஷப லக்னம். சரிம்மா, நட்சத்திரம்? நட்சத்திரம் வந்து சுவாதி. சரி, உங்க கேள்வியை கேட்கலாம். அம்மா காலை வணக்கம்மா. காலை வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். அப்படியாம்மா, சந்தோஷமா. இப்போ உங்க கேள்வி கேட்கலாமா? சார், பையன் வந்து வேலை கிடைக்கல. ம் ரொம்ப வந்து அவனுக்கு மைண்டே சரியில்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் அதிக கோவப்படுறான். ம் பிறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அவனால நிறைய அழிஞ்சதுதான் மிச்சம். அது இன்னொரு தடவை என் அன்பு சகோதரி இனிமேல் இந்த வார்த்தை சொல்ல வேண்டாமா. நீங்கள் நல்லா சுபிட்சமாக இருப்பீங்க, தத்தாஸ்து நல்லா இருங்க. அப்படிங்கும்போது ஏன் நம்ம சுவாமியை வந்து நம்ம கண்ணில் பார்த்துருக்கோம், பார்க்கல, அதெல்லாம் செகண்டரிமா. பட் இருந்தாலும் எல்லா குழந்தைங்களுக்கும், அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற தெய்வம் வந்து அம்மா தான். அப்படிங்கும்போது நீங்கள் மனசார ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அந்த குழந்தைக்கு பளிச்சிரும். அதனால் அந்த வார்த்தை சொல்லாதீங்க. இனிமேல் எல்லாமே கால நேர வர்த்தமானம், காலதேச வர்த்தமானம் மாறும்போது எல்லாம் மாறுமா. விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டுமா சாயங்காலம் 4 to 5 கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்பு பரிசு, ஒரு ஆன்மீக பரிசு உங்களுக்கு அனுப்புகிறோமா. அதுக்கான வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. நிறைய மாற்றங்கள் இருக்கும். என்றைக்காவது வாய்ப்பு இருந்ததுன்னா அவங்க சுய ஜாதகத்தை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை முறையாக பணம் கட்டி வருவீங்கன்னா எங்களுக்கு திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது, சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, வந்து சந்திங்கம்மா. நிறைய மாற்றங்கள் பையனோட வாழ்க்கையில் டெஃபினட்டாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை. நெகட்டிவ் தாட்ஸில் பேச வேண்டாமா. நன்றிம்மா. நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம் சார், உங்க பேரு? நாங்க திருச்சியிலிருந்து பேசுறோம் மேடம். என் பேர் ரவிச்சந்திரன். யாருக்கா கேட்குறீங்க சார்? எங்களுக்காக தாங்க மேடம். வீடு அமைய மாட்டேங்குது. உங்களுடைய வயது, ராசி நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க. சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், வயசு 62. லக்னம் சார்? லக்னம் தெரியுமா? லக்னம் விருச்சிக லக்னம். சரி, உங்க கேள்வியை கேளுங்க, தொடர்ந்து பேசுங்க. காலை வணக்கம் சார். சார் வணக்கம் சார். எங்களுக்கு வீடு அமைய மாட்டேங்குது சார். வயசு 62 ஆகுது. சார், யூ ஆர் ஜஸ்ட் 62 சார். நீங்கள் என்ன சார் 62 வயசுன்னு சொல்கிறீங்க? இன்னும் எவ்வளவோ இருக்குல்ல சார். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க சார். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய அமைப்புக்கு நீங்கள் விடாமல், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கடையில் போய் வெள்ளியில் வந்து உங்களுடைய நடுவிரல் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல் வாங்கிக்கோங்க. வேல் வாங்கிட்டு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அபிஷேகங்கள் பண்ணுங்கள். வாரத்துக்கு மினிமம் 3 நாளாவது அபிஷேகங்கள் பண்ணுங்கள். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படிங்கிற மந்திரத்தை மனசார சொல்லுங்கள். திருச்செந்தூர் முருகனாக நினச்சி பூஜை பண்ணிகிட்டே வாங்க. 48 நாள் பூஜை பண்ணுங்கய்யா. அதுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் வரும். தயவு செஞ்சு சொல்கிறேன்யா, உங்களுக்கு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு வந்து ஆனந்தமான வீடு கிடைக்கணும்னு மனசார நினச்சிக்கோங்க. ரொம்ப போட்டு அந்த வாஸ்து இதிலெல்லாம் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. திருச்சி சூப்பரான இடம். அதனால உங்களுக்கு நல்ல இடங்கள் கிடைக்க மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் கிடைச்சதுக்கப்புறம் கூப்பிட்டு சொல்லுங்கள். என்றைக்காக வாய்ப்பு இருந்தது உங்கள் சுயஜாதகத்தை பார்க்கணும்னா மலைக்கோட்டை பக்கத்தில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா பெய்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னா வந்து சந்திங்க. நன்றியா. நன்றி அழைத்தமைக்கு. சார், எல்லாருக்குமே இந்த சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த சுய ஜாதகம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் துல்லியமாக எல்லாமே தெரியுமா சார்? டெஃபினட்டாக. அதாவது சுயஜாதகம் அப்படிங்கிறது தான் பேசும். ஏன்னா மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கிறப்ப கேட்ட நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளும்னா எல்லாரும் கேட்ட நட்சத்திரக்காரன் கோட்டை கட்டி ஆளுறாங்களா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஸோ எதுக்காக நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலே சொல்லிகிட்டே இருக்கோம், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, இல்லை நீங்கள் அடுத்த லெவலுக்கு பெரிய லெவலுக்கு கொண்டு போகணுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கும்போது இந்த ஜோதிடம்ங்கிறது ஒரு வழிகாட்டி. அதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பயன்படுத்திக்கிறீங்களோ வாழ்க்கையில் பிரம்மாண்ட வெற்றி அடையலாம்ங்கிறதெல்லாம் மாறுபட்ட கருத்தே கிடையாது எனது அன்பார்ந்த நேயர்களே. நிச்சயமா. இன்றைய நிகழ்ச்சியில் எங்கள் கூட இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நேர்கள் கேட்டு அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க சார். நன்றி. நன்றி. அன்பார்ந்த நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது. அதனால் உங்களுக்கு டைரெக்டாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், பெய்டு கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். செவ்வாய் புதன் வியாழன் வந்து நம்ம திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது. வந்து சந்திக்கணும்னு நினச்சாலும் சந்திங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ், ஃபோன் கன்சல்டேஷன்ஸும் பண்ணுறோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 11 மணி வரை நம்மளோட பர்சனல் யூடியூப் சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சி பண்ணுறோம். நாளைக்கு நம்ம வந்து 7 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 8th இயர் பண்ணுறதுனால நம்மளோட யூடியூப் சேனல் தொடங்கியும் 7 வருஷம் ஆகிட்டனால யாரெல்லாம் நாளைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ, நம்ம ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலை நாளைக்கு வந்து லைவ் வரீங்களோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆன்மீக பரிசு வந்து நாளைக்கு நம்ம தரலான் இருக்கோம். அதனால் இதை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே நாளைக்கு லைவுக்கு வாங்க. 10 to 11 நம்ம எல்லாருமே சந்திக்கலாம் அன்பர்களே. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம். நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.